ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வசந்த பிரியா, தஞ்சை வெற்றி வேலன் சேனல்லேருந்து. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு சொன்னால், சிம்பிளாக ஒரு முட்டைக்கோஸ் கேரட் கேப்சிகம் போட்டு ஒரு சாதம் அண்டு பருப்பு உருண்டை வச்சு நம்ம புளிக்குழம்பு மாதிரி அந்த மாதிரி கிரேவி டைப்பில் செஞ்சுருப்போம். இது கொஞ்சம் இந்த குருமா டைப்பில் பருப்பு உருண்டை போட்டு செய்கிறது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு 300 கிராம் அளவுக்கு நான் துவரம்பருப்பு இன்றைக்கி எடுத்திருக்கேன். அதை ஊற வச்சுருக்கேன். சாதத்துக்கு வந்து ஒரு அரைப்படி சாதம் எடுத்திருக்கேன். அரிசி வந்து எடுத்திருக்கேன். நமக்கு என்ன அரிசி விருப்பமோ எடுத்துக்கலாம். இதுதான் இல்லை, நம்ம வீட்டில் ஆர்டினரியாக வடிக்கிற எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லை பச்சரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். இதை வந்து கொஞ்சம் விரையாக வடித்து வச்சுக்கணும். அப்புறம் வந்து இந்த சாதத்துக்கு வந்து நமக்கு தேவை வந்து முட்டைகோஸ், கேரட், அப்புறம் கேப்சிகம், அதுக்கடுத்து இஞ்சி, பச்சை மிளகா, பூண்டு, கொத்தமல்லி இதெல்லாம் தேவை. இது வந்து இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, கொத்தமல்லி இதெல்லாம் வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கணும், அப்படியே இடித்து வச்சுக்கணும். இதுக்கு இடையில் நான் அந்த ஊற வச்ச பருப்பை வந்து நம்ம பருப்பு உருண்டை குழம்புக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரியே மிளகா, இஞ்சி, கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் இது போட்டு நல்லா கரகரப்பாக உருண்டை பிடிக்கிற மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். அப்புறம் ஒரு 1.5 மூடி அளவுக்கு தேங்காவை பெருஞ்சீரகம் போட்டு அரைச்சி வச்சுக்கணும். உங்களுக்கு குளுமை ஒத்துக்கணும்னா கொஞ்சோண்டு கசகசா கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும், வாசமாக இருக்கும். இந்த மாதிரி அரைச்சி செய்கிற வேலையெல்லாம் முதவே செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் நமக்கு குயிக்காக ஆகிடும். இந்த வேலை ஒன்றும் வேலை கொள்ளாது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பருப்பெல்லாம் உருண்டையாக உருட்டி வச்சிடலாம். இப்போ நான் வந்து கொஞ்சோண்டு இந்த குழம்புக்கு தேவையான மசாலா கொஞ்சோண்டு தாளிச்சுக்கிறேன். அதாவது கொத்தமல்லி, வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா. ரொம்ப காரமாக வேண்டாம், கொஞ்சம் மீடியமாகவே இருக்கட்டும். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ரொம்ப காரமாக போனோன்னா அதுவும் இந்த டயத்துக்கு காரம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும், பட் வயிறு வெந்து போயிடும். அதனால் கொஞ்சோண்டு போட்டுங்க. போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு அந்த பச்சை வாசனை போனோடனே அரைச்சி வச்சிட வேண்டியது. அப்புறம் தேங்காய், பெருஞ்சீரகம் அதையும் அரைச்சி வச்சிட வேண்டியது. இவ்வளோ தான் நமக்கு குருமாவுக்கு தேவையானது. சாதத்துக்கு வந்து நம்ம வந்து முட்டைகோஸ், கேரட், குடமிளகா 3த்தையுமே நல்லா நம்மளால் எவ்வளோ தூரம் மெல்லிசாக அரிய முடியுமோ அரிஞ்சு வச்சுக்கணும். முட்டைகோஸ் வந்து ரொம்ப மெல்லிசாக அரியணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அது போட்டு வதக்கும் போது அது அப்படியே இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போயிடும். அதனால் கொஞ்சம் கடிப்படுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வதக்குனதெல்லாம் நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம் குழம்புக்கு. இது வந்து சாதத்தை உதிராக நம்ம வடித்து எடுத்துக்கிட்டு சாதத்துக்கு கொஞ்சோண்டு பிரிஞ்சி இலை, பட்டை, கல்பாசிப்பூ, ஒரு துண்டு ஏலக்காய் போடுறதுனா போட்டுக்கலாம். போட்டு வதக்கிட்டு நம்ம வந்து இடித்து வச்ச கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா இதுக்கு தனியாக செஞ்சுக்கணும், அதுக்கு தனியாக செஞ்சுக்கணும். இதை வந்து இடித்து வச்ச இந்த கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிடுங்க. குட்டி பசங்களுக்கு செய்கிறதா இருந்தால் தயவு செஞ்சு பச்சை மிளகா போடாதீங்க. ஸ்வீட்டாக இருந்தால் பசங்க சாப்பிடுங்க. அந்த குடமிளகாயோட காரமே போதுமானதாக இருக்கும். அதனால் பச்சை மிளகாயை அவாய்ட் பண்ணிட்டு கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு மட்டும் போட்டால் போதும். இப்போ நான் வந்து இடித்து வச்சதெல்லாம் சும்மா கரகரப்பாக தான் இடித்து வச்சுருக்கேன். அதை போட்டு ஒரு வதக்கிட்டு அதுக்கடுத்து 1 by 1 எல்லா காய்கறியும் போட போகிறேன். போட்டு வதக்கிட்டு அப்புறம் இந்த சாதம் வந்து நம்ம அந்த கலவை சாதம் செய்வோம்ல, அது மாதிரி செய்கிறதுனால தண்ணி எதுவும் நீங்கள் இதில் சேர்த்துறாதீங்க. முட்டைகோஸ் வதக்கி கொடுக்கும்போது அந்த காயில் உள்ள தண்ணியை நமக்கு காய்கறியை வேக வச்சிடும். அதனால் தண்ணி இதை வந்து சேர்த்துடாதீங்க. நம்ம காயை போட்டுட்டு கொஞ்சோண்டு நமக்கு சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டிங்கனாலே அந்த தண்ணியே போதுமானது, வேறு தண்ணி சேர்க்க வேண்டாம். இது நல்லா சுருளை வதங்கணும், அவ்வளோதான். குடமிளகா வந்து கொஞ்சம் குடமிளகாயும் கேரட்டும் கொஞ்சம் அரைவேக்காடாக இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும். அதனால் முட்டைகோஸ் போட்டு ஒரு 2 வதக்கிட்டு அதுக்கப்புறமா கூட போட்டுக்கலாம், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சிம்பிள் மெத்தட் தான். ரொம்ப குட்டி பசங்களுக்கு கொடுக்குறா இருந்தால் சுடு சாதத்தில் நல்லா நெய் விட்டு கூட இந்த கலவையை கொட்டி கிளறி கொடுத்தீங்கன்னா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும்.
உங்களுக்கு ஒரு வேளை குடமிளகா காரமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கூட அது ஒன்றும் பசங்களுக்கு ஒன்றும் பண்ணாது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், இதோட வேலை முடிஞ்சிடுச்சு. இப்போ இது வதக்கி கொடுத்தோம்னா இதை வந்து சாதத்தில் நம்ம எடுத்து போட்டு கிளற வேண்டியது தான். அடுத்தது நம்ம குருமாவுக்கு தேவையானதை பார்த்துக்கணும். இப்போ நம்ம வதக்கி வச்ச பொருட்களெல்லாம் அரைச்சிட்டு வந்துடணும். அரைச்சிட்டு வந்துட்டு மறுபடியும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அந்த அரைச்ச மசாலாவை போட்டு வதக்க வேண்டியது தான். வதக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குழம்புக்கு தேவையான எல்லா ஜாமான்களையும் சேர்த்து குழம்பு கூட்டி வச்சுட்டு நம்ம உருண்டைகளை போட வேண்டியது தான். ரொம்ப ஈஸி தான். இப்போ வந்து நம்ம முட்டைக்கோஸு, கேரட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கேப்சிகம்லாம் தண்ணி விட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம சாதத்துக்கு முடிச்சாச்சு. இது குழம்புக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு, எந்த மசாலா ஜாமானும் நம்ம போட வேண்டாம். ஆக்சுவலாக நம்ம எல்லாத்தையும் போட்டு வறுத்து அரைச்சாச்சு. கடைசியாக கொஞ்சோண்டு கரம் மசாலாவும் நம்ம போட்டுக்கலாம். அதனால் வேறு எதுவும் போட தேவையில்லை. இப்போ நம்ம அரைச்சதோடையே சேர்த்து இந்த மிக்சியில் இருந்த கொஞ்சோண்டு தேங்காயோடையே பசங்க போட்டுட்டதுனால கொஞ்சம் கலர் மாறி இருக்குது. இல்லாட்டி கொஞ்சம் சட்னி கலரில் இருக்கும் ராவா. பசங்க தேங்காயோடையே போட்டுட்டதுனால இந்த மாதிரி கலரில் இருக்குது. இப்போ அதை நல்லா வதக்கி விட்டுட்டு இதிலையே நம்ம மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, உப்பு எல்லாம் போட்டு தண்ணி நம்ம மிக்ஸி அரைச்சி கழுவுன தண்ணி கூட, மிக்ஸி ஜாரை அரைச்சி கழுவுன தண்ணி கூட அதில் ஊற்றிக்கலாம், வேஸ்ட் பண்ணாமல். போட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு நல்லா கொதித்து வரும்போது நம்ம உருண்டை பிடிச்சி போட்டோம்னா தான் உருண்டை கரையாது. நான் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அதாவது மிளகாய் கொத்தமல்லி கலந்த தூள். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் போட்டுங்க. சும்மா கொஞ்சோண்டு கலர்ஃபுல்லாக இருக்கட்டும்னு புதினா போட்டிருக்கேன், அவ்வளோதான். காரம் வந்து அவங்களோட ஆப்ஷன் தான். உப்பு கொஞ்சம் பார்த்து போடணும். நான் கல் உப்புன்றதுனால கொஞ்சம் இதாக போட்டிருக்கேன். நீங்கள் அயோடின் சால்ட்டு போட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அளவு குறைச்சலாக போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லாட்டி உப்பு கரிச்சிரும். இப்போ தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு, இன்னும் நான் நிறையா தான் தண்ணி ஊற்ற போகிறேன். ஏன்னா உருண்டை வேகிற அளவுக்கும் தண்ணி வேணும். ஒன்று உருண்டை நல்லா இழுத்துடும். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் கரைச்சி ஊற்றும் போது ரொம்ப புட்டு மாதிரி ஆகிடும். அதனால் தேவையான அளவுக்கு நல்லா நிறையா தாராளமாக தண்ணி நம்ம சேர்த்துக்கணும். அப்போ தான் உருண்டை நல்லா கரெக்டான பதத்துக்கு வெந்து வரும். இப்போ இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி ஊற்ற போகிறேன். ஏன்னா இந்த தண்ணி பத்தாது. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதித்து நுர பொங்கி வரக்குள்ளே, இல்லை எண்ணெய் பிரிஞ்சு வரக்குள்ளே நம்ம உருண்டை உருட்டி வச்சதெல்லாம் ஒவ்வொன்றா போட வேண்டியது தான். உருண்டை போடும்போது சில பேர் சொல்லுவாங்க இதில் இந்த மாதிரி போட்டால் கரைஞ்சி போய்டும்னு சொல்லிட்டு. நம்ம ரொம்ப மெனக்கட தேவையில்லை. தண்ணியை கரெக்டான பதத்தில் கொதிக்க வச்சு போட்டோம்னா இந்த உருண்டை கரையாது. நல்லா கொதிக்க வச்சு அப்போ போடணும். போட்டுட்டு உடனே கிளறக்கூடாது. இது மட்டும்தான் சீக்ரெட். உருண்டை வந்து இந்த மாதிரி டைரெக்டாக போடும்போது உடையாமல் இருக்கணும்னா நல்லா நுரக்கூடி கொதித்து வரும். அப்போ கொதித்து வரும்போது தான் அந்த உருண்டை நம்ம போடணும். இப்போ இது வந்து இந்த மிக்ஸ் வந்து கரெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஆற வச்சும் போட்டு கிளறலாம், சூட்டோடையும் போட்டு கிளறி கொடுக்கலாம். பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கிளறி கொடுக்கலாம். இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. ஆனால் இந்த குழம்பு தொட்டுட்டு சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு. குட்டி பசங்களுக்கு ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். ருசியும் அதுங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பிடிக்கும். இப்போ நல்லா கொதித்து வந்துட்டு உருண்டை இதில் கொஞ்சம் குழம்பு கொதித்து வந்துட்டு இதில் ஒவ்வொரு உருண்டையாக நம்ம போட வேண்டியது தான். ஆனால் போட்டுட்டு மறந்துடாமல் உடனே கிண்டக்கூடாது. கிண்டுனா உருண்டை கரைஞ்சிரும். இப்போ பாருங்கள், போட்ட உருண்டை எதுவுமே வந்து உடையலை. நல்லா எண்ணெய் கொண்டு வந்து வெளியில் கொண்டு வந்து அழகாக வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காயும் அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதையும் போட்டோம்னா அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. சும்மா ஒரு கொதிக்க வச்சா போதும், ரொம்ப கொதிக்க தேவையில்லை. ரொம்ப நுரைச்சி வந்ததுனால நான் இன்னும் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிட்டேன். எனக்கு கரெக்டாக இருந்தது டேஸ்ட்டு. அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. இந்த குழம்பு வந்து வெறுமனே சாதத்தோடையும் சாப்பிட்லாம், இந்த மாதிரி கலவை சாதத்தோடையும் சாப்பிட்லாம். இந்த சாதம் இல்லை புலவு சாதம் இல்லை வேறு எதுனா வெஜிடபிள் பிரியாணி இல்லை குஸ்கா அது மாதிரி செஞ்சிங்கன்னாலும் நல்லாயிருக்கும்.
லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு கசூரி மேத்தி மட்டும் நான் போட்டிருக்கேன். கொஞ்சம் நல்லா ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும் நமக்கு. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி டயத்தில் நம்ம வெந்தயக்கீரை ப்ளைனாக சேர்த்துக்க முடியாது. இந்த கசூரி மேத்தி கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி வாசனை பொருட்கள் கொஞ்சம் சாமான் உள்ளதில் சேர்த்துக்கிட்டோன்னா இந்த குளுமை நமக்கு கொஞ்சம் ஏற்றுக்கும். அதே நேரம் ரொம்ப சளி பிடிக்காது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான சாப்பாடு தான். நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். ஏதாவது உங்களுக்கு வீடியோவில் பிடிக்கலன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்ச விஷயங்களையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபேமிலிக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். இப்போ எனக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும், சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கூட எனக்கு வீடியோவை பார்த்து ஆதரவு கொடுக்குற எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எப்பவும் போல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.